2024 வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்திய ஞாபகம் இருக்கா? ஜிம் போகணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், டெய்லியும் மெடிடேட் பண்ணணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இந்த மாதிரி எத்தனையோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்ப. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உன்னை ஒரு ட்ரீம் கூட அச்சீவ் பண்ண முடியாமல் தடுத்துருக்கும். அதை என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கியா? எஸ், இட்ஸ் யுவர் அடிக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ், அதாவது 82% ஆஃப் த டோட்டல் மேல் பாப்புலேஷன் ஏதாவது ஒரு அடிக்ஷனோட தான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வீடியோ கேம்ஸாக இருக்கலாம், கேம்பிளிங்காக இருக்கலாம், ஃபேப்பிங் ஆர் யூஸிங் ட்ரக்ஸாக கூட இருக்கலாம். த ஒஸ்ட் திங் இஸ், ஆனால் ஒஸ்ட்டான விஷயம் என்னென்னா, தே நெவர் அக்செப்ட் தேர் அடிக்ஷன். அவங்களோட அடிக்ஷனை ஒத்துக்கிறதே இல்லை. அப்படியே ஒத்துக்கிட்டு நமக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அதை உதாசீனப்படுத்திட்டு கண்டுக்காமல் இருப்பாங்க. அதை தொடர்ந்து செஞ்சுட்டும் இருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணமும் வச்சுப்பாங்க பாருங்கள். ஃபேப்பிங் நல்லது ப்ரோ, டெஸ்டிகுலர் கேன்சர் வராது. நிறையா வீடியோ கேம்ஸ் விளையாடுங்க, எம்ப்ரோட் ஸ்டீம் கோஆர்டினேஷன் அதிகமாகிறத ஜஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவாங்க. தே ஆர் வீக் மேன் இஃப் யூ லுக் அட் எ ஸ்ட்ராங் மேன். ஆனால் ஒரு ஸ்ட்ராங் மேன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவனோட வீக்னஸையும் அடிக்ஷனையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒரு அடிக்ஷனை குயிட் பண்ணணுன்னா யூ கேன் குயிட் அடிக்ஷன் ஃபர்ஸ்ட்டு. அடிக்ஷனை ஒத்துக்கணும். மேபி நீங்கள் ஆல்ரெடி அடிக்ஷனை குயிட் பண்ணணுன்னு நிறையா அட்வைஸ் அண்ட் வீடியோஸை பார்த்துருக்கலாம். ஆனால் அது எதுவுமே ஒர்க் ஆகிருக்காது. நீங்கள் பார்க்குற இந்த ஒரு வீடியோ, பட் திஸ் இஸ் த லாஸ்ட் சீரீஸ் தட் யூ வாட்ச் டு குயிட் அடிக்ஷன். அடிக்ஷனை குயிட் பண்ணுற கடைசி வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நார்மலாக நீங்கள் பார்த்த வீடியோவில் போய் மெடிடேட் பண்ணு, ஒரு டேட் செட் பண்ணி அதை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேனாட் டெஸ்ட்ராய் யுவர் அடிக்ஷன் வித் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் வச்சுட்டு உன் அடிக்ஷனை கண்டிப்பாக விடவே முடியாது. உங்கள் அடிக்ஷனை விடுறதுக்கு வழி, இஃப் யூ வாண்ட் டு ரியலி டெஸ்ட்ராய் இட், அது மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குறது தான். யூ மஸ்ட் ஹேட் இட். எஸ், நம்பர் 1, கல்டிவேட் டீப் ஹேட்ரேட். அடிக்ஷன் ஆர் ஸோ பவர்ஃபுல் தென் யூ திங்க். அடிக்ஷன் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதை ஈஸியாக விட்டுறலான்னு நினச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக முடியாது. ஸோ யூஸ் பவர்ஃபுல் எமோஷன். அதனால தான் பவர்ஃபுல்லான எமோஷனை க்ரியேட் பண்ணணும். அதாவது லைக் ஹேட் டு டெஸ்ட்ராய் இட். வெறுப்பை வச்சு எதை அழிக்கிறது? ஜஸ்ட் இமேஜின், உங்கள் லவ்னாலேயோ அல்லது உங்கள் ஹாப்பினஸ்னாலேயோ, ஈவன் உங்கள் சேட்னஸ்னாலேயோ, உங்கள் பான் அடிக்ஷன்னால், ஆல்கஹால் கூட இருக்கலாம், அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. கேன் டெஸ்ட்ராய் யுவர் பான் ஆர் ஆல்கஹால் அடிக்ஷன். பட் உங்கள் அடிக்ஷன் மேலே ஒரு பெரிய வெறுப்பை வச்சு அதை அழிக்க முடியுமா? பை கிரியேட்டிங் எ டீப் ஹேட் ஆன் யுவர் அடிக்ஷன் கண்டிப்பாக குயிட் பண்ண முடியும். யூ கேன் டெஸ்ட்ராய் இட். டெம்பரரிலி இல்லை, நாட் டெம்பரலி, பர்மனண்ட்டாக சொல்கிறேன். பட் அஸ் எ பர்மனண்ட் சொல்யூஷன். லெட்ஸ் கோ டு த செகண்ட் ஸ்டெப். அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட கொஸ்டின் கேட்குறேன். பட் தெர் இஸ் கொஸ்டின் ஃபார் யூ. மார்னிங்ஸை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஹாவ் டு யூ ஸ்டார்ட் யுவர் மார்னிங்ஸ் ஸ்டேரிங் அட் யுவர் ஃபோன், ஸ்மோக்கிங், வீடியோ கேம்ஸ் ஆர் பான் ஆர் ஃபேப்பிங், எதாவது இருக்கலாம். இந்த 4ல் ஏதாவது 2 பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஈவன் இஃப் ஆர் டூயிங் எனி 2 ஆஃப் திஸ், தேர் இஸ் எ சீரியஸ் ப்ராப்ளம். ஓகே, கிரேட் அச்சீவர்ஸ் 2 பேர் எடுத்துக்கலாம். லெட்ஸ் டேக் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் பிளேயர். அவர் ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் மாஸ்டர்பேட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆர் லெட்ஸ் டேக் டேவிட் காகின்ஸ், 4 ஃபுல்லாக வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? யூ திங்க் ஹீ பிளேஸ் வீடியோ கேம்ஸ் எவ்ரிடே? கண்டிப்பாக கிடையாது. ஒரு மேனாக அவனோட பர்பஸை ஃபைண்ட் பண்ணலைன்னா அவன் கண்டிப்பாக ஏதாவது டெஸ்ட்ராய் பண்ண, ஏதாவது யூஸ்லெஸ்ஸான வேலையை செய்வான். ஹீ டெஸ்ட்ராய்ஸ் ஹிம்செல்ஃப் வித் கார்பேஜ் ஆக்டிவிட்டீஸ். பட் எ மேன் வித் பர்பஸ் நெவர் வாட் இஸ் டைம் ஆன். ஆனால் ஒரு கோலோடு போயிட்டு இருக்கிறவன் அவனோட டைமையும் எனர்ஜியையும் பான்லேயோ கேம்ஸ்லேயோ கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டான். ஸோ ஃபைண்ட் யுவர் பர்பஸ். நீங்கள் யோசிக்கலாம், இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமேன்னு. பட் அதுதான் மிஸ்டேக். வென் யூ ஸ்டார்ட் கெட்டிங் த அர்ஜ், ஃபஸ்ட்டு அதை ஹேட்டை வச்சு டீல் பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணணும்னு சுத்தமாக தோணாது. தென் யூ கேன் ஃபைண்ட் யுவர் பர்பஸ். பொறுமையாக கண்டுபிடிங்க.
Let's end the video with 2 steps. Now what you must do is, நீ இப்போ என்ன பண்ணணும்னா, யூஸ் திஸ் 2 ஸ்டெப்ஸ். இந்த 2 ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணி 1 வீக்குக்கு அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பட் இஃப் டவுட் யுவர் செல்ஃப், ஆனால் முடியாதுன்னு சின்ன ஒரு டாட் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் அடிக்ஷனை நிறுத்தவே முடியாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.